ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் ஸ்லோக்லஸ் புஜ்ஜி சேனல். நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ கொடுத்துட்டே இருங்க. இன்றைக்கி என்ன விஷயத்த ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, கோயம்பேடுக்கு நான் போயிருந்தேன். அதாவது சென்னைக்கு ஒரு விஷயமா போயிருந்தேன். அப்படி விஷயமா போயிட்டு இருக்கும்போது சரி ஓகே, நமக்கு கொஞ்சம் சந்தர்ப்ப சூழ்நிலைனால ஒரு ஹேண்ட்பேக் வாங்க வேண்டியது இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு அங்கெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சரி ஓகே, அந்த பஸ் ஸ்டாண்டு தான், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். சரி கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். போயிட்டு பார்த்தா ஹேண்ட்பேக்கே 350 ரூபா டு 550 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னடா இது, நம்ம ஊரெல்லாம் 150 ரூபாயிலேருந்தே இருக்குது, இல்லை 100 ரூபாயிலேருந்தே இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 200ல் இருக்குது அப்படின்ட்டு நானும் அந்த அவங்கக்கிட்ட சொன்னேன். சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஊர்லலாம் விலை அதிகன்றதுனால தானே அங்கேருந்து இங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அடப்பாவீங்களா, நானே ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுன்னு கிளம்பி ஹேண்ட்பேக்கை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், அதனால தான் இப்போ இங்கே வாங்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க அந்த விலையை குறைக்கவே இல்லை. சரி ஓகே, அதை விட்டுட்டு போனால் போயிருக்குது. சின்னதாக ஒரு ஹேண்ட்பேக், ஒரு ஃபோன் வச்சுக்கிற மாதிரி எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். சரி ஓகேன்னு நமக்கு எடுத்து காமிச்சாங்க. எடுத்து காமிக்கும் போது இதுவுமே எவ்வளோ அப்படின்னு கேட்டால், இது 200லேருந்து ஸ்டார்டிங் மேடம் அப்படின்னு சொன்னோம். என்னடா இது, நம்மள தான் ஏமாத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கவே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். வெயிட் பண்ணிட்டு பல கஸ்டமர்ஸும் வந்திருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. அவங்கக்கிட்டையுமே சேம் அதே ரேட்டு தான் சொன்னாங்க. சரி இந்த கடையே இப்படி தான் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கடைக்கு போனால் சேம் அதே தான். அப்போ ஃபுல்லாமே இந்த கோயம்பேடில் எல்லாருமே பேசி வச்சுக்கிட்டு தான் விற்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. சென்னையில் ஒரு சில பொருள் அதிகமாக இருக்கும், நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த ஹேண்ட்பேக்கே இவ்வளோ விலை அதிகம் அப்படின்ட்டு என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதுவும் பாருங்க, இந்த ஹேண்ட்பேக் தான் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் குட்டி ஹேண்ட்பேக் கொடுங்கன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன். சும்மா நான் ஒரு அர்ஜென்ட்டு கிளம்புறதுனால ஒரு ஃபோன் வச்சுக்கவோ இல்லை என்ன ஒரு திங்ஸ் வச்சுக்கவோ எதுவுமே இல்லை. என்கிட்ட ஒரு டிக்கெட் வாங்கினாலும் டிக்கெட் வச்சுக்கிறதுக்குமே இல்லை. அதனால தான் இந்த அவசரமாக அந்த ஹேண்ட்பேக் வாங்க வேண்டியது. இதுவுமே எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 200 மேடம் அப்படின்னு சொன்னோம். எங்கள் ஊர்லலாம் 100 ரூபாய்க்கே இந்த பேக்கை தரானுங்க. 100 ரூபாய்க்கே யாரும் வாங்க மாட்டானுங்க எங்கள் ஊர்லலாம். நீ என்னப்பா இவ்வளோ விலை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எப்படிதான் வேலை வாங்குறான், இந்த வாட்டர் கேன் மூட்டுறதுக்கு நான் வேணுமா, ஏன் அவனே முடிக்க மாட்டேன்னா. சரி ஓகே, எப்படியும் ஒரு வழியாக இந்த ஹேண்ட்பேக்கை ஒரு 150 ரூபா கொடுத்து நான் வாங்கிட்டேன். அதுவும் ஒரு 1/2 hour கிட்டத்தட்ட அவங்ககிட்ட பேசி இந்த ஹேண்ட்பேக்கை வாங்க வேண்டியது. அந்த மாதிரி கோயம்பேட்டில் இவ்வளோ விலையில் விற்கிறாங்க. கோயம்பேட்டில் தான் இவ்வளோ விலை விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் ஊர் தாண்டி ஏதோ ஒரு சம் பிளேஸ் தான், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, எந்த ஊருன்னு கூட எனக்கு மறந்துச்சு. அந்த ஊரில் இதை விற்றுட்டு இருந்தாங்க. இந்த கண்ணாடி தெரியுதுங்களா, நல்லா இருந்துச்சு. இந்த கண்ணாடியுமே விற்றுட்டு இருந்தாங்க. இந்த கண்ணாடி ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்கள் ஊர்லலாம் ஒரு 20 ருபீஸ் தான் எனக்கு தெரிஞ்சு, அதிகபட்சமாகவே அவ்வளோதான். ஆனால் அந்த ஊரில் என்ன ரேட் சொன்னாங்கன்னா, இந்த கண்ணாடி முகம் பார்க்க கண்ணாடி 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த சின்ன கண்ணாடியை நீங்கள் 50 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா, அப்போ சைஸ் ஃபுல்லாக இருந்த இந்த சும்மா இப்படி வச்சு பார்க்குற கண்ணாடி, அப்புறம் ஃப்ரேமு, இந்த மாதிரிலாம் நீங்கள் எவ்வளோ வேலை வைப்பீங்க? ஐயோ எவ்வளோ சுவாமி, எப்போ சரின்ட்டு என்னடா இது இவ்வளோ. ஆனால் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி கண்ணாடியுமே எங்கிட்ட இல்லை. எங்கிட்ட இருக்க கண்ணாடி உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்டு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த கண்ணாடி இருந்தது. அதுக்கப்புறம் எங்கே போச்சுன்னு சொல்லி இங்கே தான் வச்சுருந்தேன். சரி, அதாவது இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். ஓகே, இதே சைஸ் தான் இருக்கும் கட்டமாக. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி இருந்துச்சு. சரி, இது ஒரு ஆப்பிள் சைஸ் மாதிரி கொஞ்சம் நல்லா புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்டால் 50 ரூபாய்க்கு கம்மி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இதில் எதுவுமே இல்லை அப்படி 50 ரூபான்னு சொல்கிற மாதிரி, 50 ரூபான்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு ஸ்டாண்டு ஒன்று இருந்துச்சு, ஸ்டாண்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்படி வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கண்ணாடியில் அந்தளவுக்கு ஒரு ஃபுல் ஃபேஸ் கூட தெரியாது, நல்லா இருக்கே பார்க்கறதுக்கு. சரி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டதுக்கு 50 ரூபாய்க்கு கம்மி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசி இதை வாங்குறதுக்குள்ளே என் உயிர் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இது வாங்கினேன், அதே கடையில் தான் சேம் இதுவுமே வாங்கினேன். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காப்பு தான், இது விற்கிறது தான்.
குழந்தைங்க எல்லாமே போடுவாங்கள்ல. இப்போ குழந்தைங்க எல்லாமே அஜியோட கை வந்து கொஞ்சம் இப்படி இதுவாகவே இருக்கே, சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் அஜிக்காக. இதுவுமே வந்து எவ்வளோ சொன்னாங்க, 70 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. அந்த ஊரில் தான் எல்லாமே சென்னையில் தான் வாங்கினது. 70 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. இதுவே 70 ரூபாய்னா ஒரு சின்ன ஒரு 2.5 வயசு குழந்தைக்கு 70 ரூபாய் அப்படின்னா, அப்போ மற்ற இருக்கிறவங்களோட இதுவெல்லாம், அதாவது ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க போடுறது, இல்லை பெரியவங்க போகிறது, இல்லை 20 வயசு பசங்க போகிறதுலாம் அப்படி எவ்வளோ விலை வைப்பீங்க? அப்போ இதுவே 200 300 விற்பீங்களா? எனக்கு சரியாக தெரியலங்க. இவ்வளோ விலை விற்குது இந்த சென்னையில். எப்பா சாமி, எந்த பொருளுமே சென்னையில் வாங்கவே முடியாது போல இருக்குது, அவ்வளோ விலை விற்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த 2 பொருளும் எப்படியும் அவங்கக்கிட்ட பேரம் பேசி தான் வாங்கினேன். பேரம் பேசி நம்ம நம்மளோட ஊரை பற்றி சொல்லணும்ல, அதே மாதிரி எங்கள் ஊர்லலாம் இதெல்லாம் ஒரு 20 ரூபாய் தான் இருக்கும் எங்களோட ஊரில் இந்த விலை. அந்த ஊரில் அவ்வளோ சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது கொஞ்சம் வெயிட்டாகவுமே இருக்குது. இது விற்கிறது தான், வெயிட்டாக இருந்தால் என்ன, இல்லை வெயிட்டாக இல்லைன்னா என்ன, இது சும்மா போட்டுக்கிறதுக்கு அவ்வளோதான். அதுக்குன்ட்டு இவ்வளோ விலை விற்கணும்னு அவசியமே இல்லை. இதுவுமே சும்மா முகம் பார்க்குறது தான், அதுக்குன்ட்டு இவ்வளோ விலை விற்கணும்னு அவசியமே கிடையாது. அப்புறம் ஓகே, இதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு வந்தேன். இந்த 3 பொருளுமே சென்னையில் தான் வாங்கினேன். இந்த 3 பொருளுமே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் நேரம் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சு. அப்படி வாங்காமலே இருந்திருக்கலாம். என்ன பண்ணுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் தேவைப்படுற மாதிரியான பொருள் தானே. சரி ஓகே, நம்ம யதார்த்தமாக போனோம், ஏதோ இருந்துச்சு, இதை நம்ம வாங்கிட்டு வரணும், அவ்வளோதான். இது மாதிரி கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி நான் வாங்கிட்டு வந்தேன். நச்சிட் மக்களை பார்த்துக்கோங்க, சென்னைக்கும் நம்ம ஊருக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து பொய் கிடையாது, முழுக்க உண்மையாக நடந்த சம்பவம் தான். நான் பொய் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா இவ்வளோ விலை விற்குது அப்படின்றது நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அண்ட் நம்மளோட வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அண்ட் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து மொபைல் ஃபோனுக்கு வரும்.